ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் எப்படி முடிஞ்சுது? சிறப்பா முடிஞ்சுதா? எல்லாருக்கும் சொல்லுங்க கமெண்ட்ல. எனக்கு வந்து பொங்கல் ஓரளவுக்கு நார்மலா போச்சு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் நேரமே எழுந்தாச்சு. எழுந்துட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கேத்தி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நைட்டே இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன். அத காலையிலேயே போட்டு அரைச்சு வச்சுட்டா நைட்டு டிஃபனுக்கு ஆகுமேன்னு சொல்லிட்டு, இந்த பொங்கல்னால 1 வீக்காவே நான் டிஃபனே பண்ணல சரியா. அதனால டிஃபனுக்கு ஊற வச்சு அரைச்சேன். அந்த மாவுல இட்லி மாவுல கொஞ்சோண்டு எடுத்து உப்பு உருண்டை பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆவுது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எதுவுமே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உப்பு உருண்டை பண்ணேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பூரி கிழங்கும் பூரியும் தான். அதுக்கு வந்து கிழங்கு வேக வச்சு கொஞ்சோண்டு கிழங்கு ரெடி பண்ணிட்டேன். 3 பேர் தானே கொஞ்சமா பண்ணா போதுன்னு 3 கிழங்கும் பண்ணிட்டு, அப்புறம் உருட்டி வச்ச அந்த உப்பு உருண்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு, மாவை ஃபுல்லாவே அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமே உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 10 மணிக்கு நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சோம்னா, நைட்டு வந்து நம்ம டிஃபன் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்புருண்டை நல்லா சாஃப்ட்டா வந்திருந்தது. இந்த பக்கம் பூரி கிழங்கு அழகா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தாங்க. 8 மணிக்கு மேல தான் பூரி சுட்டேன். ஏன்னா வந்து சூடா குடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் அவசர அவசரமா பண்ணி குடுத்துட்டேன். அவங்க ஒரு 4 பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாப்பா எழுந்து வந்தாங்க. பாப்பா எழுந்து வந்ததுக்கப்புறம் எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பூரி தேய்ச்சு போட்டேன். ஃபஸ்ட்டு உப்பி வந்துச்சு. அப்புறம் என்னன்னு தெரியல, மாவு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால ஊறிட்டதுனால அப்படி உப்பலையா என்னன்னு தெரியல. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம